வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் எங்கள் வீட்டு பாபாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. ஸோ அவர் அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு பிரசாதமாக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு, அதை பழுக்க போட்டிருக்கோம். அதிலேருந்து முதல் கனி அவருக்கு பிரசாதமாக இன்றைக்கி கொடுக்குறோம். அதுபோக பாபா எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தாருன்ற கதையை நான் இந்த பூ பறிச்சுக்கிட்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல், எங்கள் பாபா எப்படி என் வீட்டுக்கு வந்தாருன்றது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாபான்றவர் ரஜினி பாபாவா இல்லை சீரடி பாபாவா? சீரடி சாய்பாபா, அதாவது எங்கள் தாத்தா. சூப்பர் ஸ்டார் நடித்த பாபா இல்லை, எங்கள் தாத்தா. அவரும் உங்கள் தாத்தா? ஆமாம், அவர் என் தாத்தா தான். தாத்தா இல்லை, எங்கள் க்யூட்டான வெள்ளை தாத்தா. க்யூட்டான வெள்ளை தாத்தா. ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி எடுத்துருவோம். இல்லை, ஒரு வழியாக எடுத்துருவேன் நான். பிரச்சனை இல்லை. கதை என்னன்னா, ஆக்சுவலி 2022 எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம். ஆமாம், எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம். ஸோ கிரகப்பிரவேசம் ஸோ அப்படி நாங்கள் வச்சுருந்தோமா. அப்போ கரெக்டாக 4ஆம் தேதி கிரகப்பிரவேசம், மார்ச் 4. ஏன்னா ஆனால் நான் போய் பாபாவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறேன். பாபா 8ஆம் தேதி தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு மொத்தமாக இது பண்ண முடியாது. அதனால் 8ஆம் தேதி தான் பாபாவை நாங்கள் கொண்டு இது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. சொன்னோன்னே நானும் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. கோயிலில் இங்கே மதுரையில் ஆண்டாள்புரத்து கோயிலில் தான் கேட்டிருந்தேன். ஸோ அங்கே உள்ள மேனேஜர் இல்லை, சேர்ந்து தான் வரும், தனியாலாம் வர வைக்க முடியாது ஷீரடியிலேருந்து. ஏன்னா இங்கே பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லார் இடத்துலையும் இருக்குது ஷீரடியிலேருந்து தான் வரும். அங்கேருந்து தான் அவங்கள அனுப்புவாங்க. ஆமாம், டைரக்ட் ஆர்டரு. ஸோ ஷீரடியிலேருந்தே நம்மளுக்கு ஆர்டரு, ஷீரடியிலேருந்தே பாபாவை கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காண்டி இது பண்ணோம். ஆக்சுவலி கேட்டிருந்தோம். அவங்க 8ஆம் தேதி தான் வரும்ட்டாங்க. 4ஆம் தேதி நம்ம கிரகப்பிரவேசம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு பாதியிலே கட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த அவருக்கு தாம்பூலம் வைக்கிறதுக்கு வெத்தலை வேணும்ல, ஸோ ஒரு 4 வெத்தலை மட்டும். 4ன்றது பசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி நான் எப்பயுமே 4 வெத்தலை தான் வைப்பேன். வெத்தலை வைக்கிறது 4ஆக தான் வைப்பேன். ஓகே, செம்பருத்தி புடிங்கியாச்சு, வெத்தலை எடுத்தாச்சு. நம்ம மாம்பழத்தை எடுத்துருவோம். இல்லை, இன்னும் செம்பருத்தி இருக்குது நம்ம தோட்டத்தில். ஆமாம், செம்பருத்தி இருக்குது. இது ஐஸ்வர்ய செம்பருத்தி. நம்ம கதைக்கு போவோம். நான் பாதி தான் கட்டியிருந்தேன். ஃபுல்லாக கோபுரமே எழுப்பல, பாதி தான் கட்டியிருந்தேன். உடனே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு பாபா வரல, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் தாத்தா, என் கிரகப்பிரவேசத்துக்கு நீ வரலையேன்னு சொல்லி அவரோட சண்டை போட்டுட்டேன். ஏன்னா சண்டை போட்டுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகியிருந்தேன்னா, ஒரு 2ஆம் தேதி போல் ஃபோன் வந்துச்சு. ஆமாம், கோயிலேருந்து உங்கள் பாபா வந்துட்டார், எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஃபோன் வந்துச்சு. ஆண்டாள்புரத்துலேருந்து வேவேமா அடிச்சு பிடிச்சி 2ஆம் தேதி போய் பாபாவை தூக்கிட்டு. ஸோ இதுதான் நம்ம பழுக்க போட்டு வச்சுருந்தேன். இதுக்கு கீழே இருக்கு. ஸோ இதுதான் நல்லா பழுத்திருக்கு. ஸோ முதல் காய் அவருக்கு. பழம் முதல் பழம் அவருக்கு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, வேமா அடிச்சு பிடிச்சி வேமா போய் காரில் அவரை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சோன்னே அங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் அவ்வளோ இது அங்கேயே கோயிலே வச்சு ஆர்த்தி காமிக்கிறப்ப இவர் கண் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். ஆள் சிரிச்ச மாதிரி இருப்பார். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஆமாம், க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக
3ஆம் தேதி வந்து வைக்கிறேன் வீட்டில் வைக்கிறோம். ஸோ இது வரைக்கும் தான் எழுப்பியிருந்தோம். மேலே கோபுரம் கூட கட்டலை. நம்ம கீழே வரைக்கும் தான் இது பண்ணோம். அவசரமாக வந்து என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் கூட கட்டலை. அவசரமாக கட்டி இது வரைக்கும் நிப்பாட்டியாச்சு. 3ஆம் தேதி ஒரே நாளில். மேலே இதெல்லாம் கட்டவே இல்லை. 4ஆம் தேதி காலையில் வந்து உட்காந்து 3ஆம் தேதியே வீட்டுக்கு வந்துட்டார். நம்ம 4ஆம் தேதி வர சொன்னது 3ஆம் தேதியே வீட்டுக்கு. ஆமாம், அழகாக இருக்கார்ல, க்யூட்டாக இருப்பார், சிரித்த மாதிரி இருப்பார். ஸோ 3ஆம் தேதி கட்டிட்டீங்க. 3ஆம் தேதியே வீட்டுக்கு உள்ளே வந்துட்டார். வந்துட்டார். ஸோ பேரே நம்ம வீட்டோட பேரே சாய் இல்லம் தானே. சாய் இல்லம் தான். ஸோ என்ன ஆயிடுச்சு, வந்துட்டார் வேகமாக. இது வரைக்கும் கட்டியாச்சு. இது வரைக்கும் தான் கட்டியிருப்போம். கட்டிட்டு அப்புறமேட்டு 4ஆம் தேதி யாகத்தில் நம்ம கிரகப்பிரவேசம் யாகம் நடத்தினோம்ல, அதுலேயும் அவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தார். நம்ம உட்காந்துருக்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தார். ஸோ அவருக்கும் சேர்ந்து எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே முடிச்சு கோமாதா எல்லாம் வந்ததுக்கப்புறம் இவரை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு. யாரை வச்சு பண்ணீங்க? இன்மையில் நன்மை தருவார் கோயில் அண்ணா தர்ம அண்ணா வச்சு தான் பண்ணோம். அப்போல்லாம் இல்லை, அவரை கேட்காம எதுவுமே நம்ம வீட்டில் நடக்காது. ஸோ அவர் சொல்லி தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அவரை வச்சு தான் இங்கே அப்படியா அவரை வச்சு தான் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கீங்க. கலசெல்லாம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இது வரைக்கும் தான் நான் பண்ணோம். ஸோ வச்சாச்சு, பிரதிஷ்டை வச்சாச்சு. பாபாவை வேகமாக நைட் என்ன பண்ணியாச்சு, தங்கம் அந்த நவரத்னம் எல்லாமே வாங்கிட்டு வந்து, வெள்ளி காயின் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எல்லாமே அமையுது. 3ஆம் தேதி வாங்கி வச்சதோட போகிறேன் வேகமாக. கடைக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணா கடையில் இருக்காங்க. அவங்க பக்கிரினோடனே நவரத்னம் மட்டும் வைக்காத வெள்ளி காயினும் தங்கமும் அந்த அண்ணா சும்மா இத்தினூண்டு சும்மாவே கொடுத்தாங்க. காசு வாங்கலதுக்கு. பாபாவுக்கு தான் இருந்தான்னு சொல்லி அவரும் தூக்கி கொடுத்தாரு. என்ன அவரும் கொடுத்தாரு. ஸோ செம்ம ஹாப்பி. ஐயோ எல்லாமே வருதே பாபாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மாதத்தில் இதெல்லாம் எழுப்புகிறோம் மேலே. ஸோ 48 நாளில் கும்பாபிஷேகம் மாதிரி. அதுக்கப்புறம் வீடு கிரகப்பிரவேசம் கழித்து 48 நாள் கழித்து தான் கும்பாபிஷேகமே நடக்குது இவருக்கு, பாபாவுக்கு. ஸோ என்ன பண்ணோம், ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு சிமெண்ட் எல்லாம் படாத அளவுக்கு ஓரளவு அப்படியே பண்ணி அப்படியே மேக்கப் பண்ணியாச்சு மேலே. அதுவும் அழகாக அமைஞ்சு கலர் என்னடா அடிக்கலான்னா அதுவும் அவர் அமைச்சு கொடுத்தாரு. இந்த கலர் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வெளியாக அடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி இது பண்ணிட்டார். இங்கே வந்து உட்காந்துட்டார். நமக்கு ஒரு இதாக. ஸோ இவர் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எப்படின்னா, ஸோ இவர் வச்சுட்டோம், நம்ம டெய்லி போய் எப்படி பூவெல்லாம் இது பண்ண போகிறோன்னு தெரியலை அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் யோசித்து ரொம்ப குழம்புவேன் நான். ஸோ பாபா வச்சு நம்மளுக்கு பூ டெய்லி போடணுமேன்றதுக்காண்டி தான் இவ்வளோ பூச்செடியும் வச்சோம். எனக்கு இந்த பூவை பார்க்குறப்பலாம் அவ்வளோ சந்தோஷம். என் பாபாவுக்கு பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பூ மஞ்சள் பூ வந்தால் பரவாயில்ல, ஏன்னா அவர் பக்கத்துலேயே வச்சு அவ்வளோ பூ நம்ம போடலைனாலும் கரெக்டாக காற்றுக்கு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருந்த பூ ஸ்பெஷலாக அவருக்கே போய் அவர். ஆமாம், ஏன்னா இப்போ தலைக்கு ஊற்றிட்டேன், என்னால் சாமி கும்பிட முடியாதுன்றப்ப நம்ம வந்து இப்படி எட்டி பார்க்குறப்ப பூ ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். ஸோ அதான் ஸ்பெஷல். ஸோ இந்த பூவாக இருக்கட்டும், பவளமல்லியாக இருக்கட்டும், விஷ்ணு கமலம், இது எல்லாமே அவருக்கு தான் மேக்ஸிமம். நம்ம வீட்டு சாமியார் இறக்கி வெளியில் பூ வாங்குறதே இல்லை, இதுவே நிறைஞ்சிடும். முருகனுக்காக இருக்கட்டும், கருப்பருக்காண்டியே வெள்ளை பூவாக இப்போ வெள்ளை சம்பருத்தி கூட அவருக்காண்டி தான் மேக்ஸிமம் வாங்கி வச்சது. ஸோ எல்லா சாமிக்குமே நம்ம பூஜை அறையிலேருந்து பூ போயிடும். ஸோ அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்த்தி காட்டிடுவோம். அப்போ
இப்போ இந்த மந்திரம்லாம் தெரியுமா? ம் மந்திரம்லாம் தெரியுமா? மந்திரம் தெரியும், ஆனால் சத்தமாக சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ளேயே சொல்றது. மனசுக்குள்ளே சொல்கிறது. ஏன்னா தப்பாக இருந்தால் யாரும் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, நான் ஸ்பீடாக சொல்லுவேன் அதுக்காண்டி. ஸ்பீடாக. இப்போ நான் சாய்பாபாக்குன்றப்ப சாய்பாபா மந்திரம் மட்டும் சொல்ல மாட்டேன். ஐந்து கத்தனை யானை முகத்தனை இந்தியில் மரம் போல நந்தி மகதனை யானை குழந்தை புந்தியில் வைத்திட்டு போட்டிக்கினேன் கஜானனம் புத கஜாதி சேதம் கபித்த ஜம்மு பலசாரபிச்சிதம் மாஸ்துதம் சோக விநாச்சக நமாமி வினேஸ்வர பாதவங்கஜம் அப்படின்னு விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்த விளக்கே திருவிளக்கே வேந்தனோட போய் ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்முனி அந்த விளக்கு அலங்கா நாயக்கா அந்த விளக்கே கமஸ்தாரி பசுமன் விளக்கு பஞ்சு திருப்பட்டு குழம்புல நீட்டு குழம்புல நீட்டி விட்டு நேற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடிவிலங்க மளிகை ஜோதி மாதாவை கண்டு மனிதன் மங்களே பிச்சை மடி பிச்சை தர்மமா சந்தான பிச்சை தனங்களின் தர்மமா பட்டினரி புஷ்ணங்கள் தர்மமா பட்டினரி பால் புஷி தர்மமா புகழோடுமை தர்மமா அள்ளும் புகழும் உங்கள் அண்டையில் வந்த நேற்றிய மகாபாக்கியம் தர்மமா தாயாரே உந்தன் தாளடி சன் உந்த மாதாவே உந்தன் வளரி நாங்கள் பணிந்தோம் அப்படின்னு விளக்குக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபாக்கு. ஸோ நான் ஸ்பீடாக சொல்லுவேன், யாருக்கும் புரியாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ? அதனால் அப்புறம் இவருக்கு வந்துட்டு இந்த ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ. இப்போ இவருக்குமே இந்த சின்ன சின்ன ஆரத்தி பொருள்லாம் வாங்கலாம். ஆமாம், எல்லாமே இவருக்காண்டி தான். இந்த மணி கூட இவருக்காண்டி தான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சாய்பாபா வந்து எப்பயுமே இந்த இதை கூட பூட்டி வச்சுருக்க மாட்டேன், போட்டுலாம் பூட்ட வைக்க மாட்டேன். இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்க வந்து அவங்க விளக்கேற்றி எல்லாமே பண்ணிவிட்டு ஆர்த்தி எல்லாமே அவங்களே காமிப்பாங்க, பற்றி அந்த மாதிரி. நம்ம பாபாவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் வேணாலும் வந்து கும்பிடலாம், யார் வேணாலும் வந்து அலங்காரம் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களாம் கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? அப்படிலாம் வந்து பாபா என்னை விட்டு போக மாட்டார். சத்தியம் பண்ணியிருக்காரு. ஆமாம், கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் பேர் கூட வச்சுருக்கேன். இவர் வந்து வேப்ப மரமும் கரெக்டாக இருக்குமா, பின்னாடி சந்தன மரமும் இருக்குமா, அதனால் சந்தன பாபா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு பேர் வச்சு. ஆமாம், சந்தன மரம் இருக்குது, இந்த பக்கம் வேப்ப மரம் இருக்குது. ஸோ எல்லாமே கவராக இருக்கும் பாருங்களேன். ஆமாம், அவருக்கு பிடிச்ச விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே குட்டி குட்டி பைரவர் நாய் வந்துடுவாங்க. இந்த பிரசாதம் ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிடுவாங்க, வைக்கிற பிரசாதம் ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஜிலேபி வந்து பைரவருக்கு தர போகிறீங்க. ஆமாம், எல்லா பைரவரும் இப்போ வரிசையாக வருவாங்க பாருங்கள், வரிசையாக. அது எப்படி நிறைய பேர் இருக்காங்க, வந்துடுவாங்க. இது கொஞ்சம் டைம் ஆகிட்டனால போய் எல்லோரும் தூங்குறாங்க. வெயில் நேரம் படுத்திருக்காங்க. இப்போ கூப்பிட்டோன்னே தப்பு 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 தப்புன்னு ஓடிடுவாங்க பாருங்க. எடுத்து நெத்தியில் வைங்க, மூக்கில் வைக்காதீங்க. எப்படி கிண்டல் பண்ணுறீங்க? சாய்ராம். மூக்கில் போயிடுச்சா? மூக்கில் போயிடுச்சு. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா மன்னிச்சுக்கோ தாத்தா. தாத்தா மன்னிச்சிரு தாத்தா. எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எப்படி சாமி முடியுங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும். விவசாயம் இருக்கா? இருக்கிற விவசாயத்தை செழிக்கணும். அவங்களோட கடனெல்லாம் நீ அடைச்சிரு. விவசாயிகளோட கடன், என்னோட கடன் தள்ளுபடி எப்படியாவது பண்ணிடு. அப்புறம் வந்துட்டு எல்லாரோட கடன் இல்லை, விவசாயிகளோட கடனை மட்டும்தான் அடைக்க சொல்லியிருக்கேன். நம்மளோட கடனை கூட இல்லை, விவசாயிகளோட கடனை மட்டும்தான். ஆமாம், விவசாய கட்சி அவர். அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை, ஒரு கஷ்டம் கொடுக்காதேன்னு சொல்ல மாட்டேன், அதை வந்து என்னைய எதிர்கொள்கிற அளவுக்கு மன தைரியத்தையும்
ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லா உடம்பு பலத்தையும் மன தைரியத்தையும். ஜிம் ட்ரைனரா? இருந்தாலும் யூடியூப்ல அதாவது யாராவது வந்து அடிக்க வந்தாங்கன்னா அப்படின்னு கராத்தா அதுக்காக. ஆமாம், சின்ன வயசில் அப்படிதான். ஏன்னா ஸ்கூலில் எனக்கு கராத்தே தெரியாது. ஏம்மா எங்கள் மாமா வந்து பிளாக் பெல்ட் கொடு அவளுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. காசு கொடுத்து அரட்டி வாங்கி மொத்தம் நான் பிளாக் பெல்ட். ஆனால் எனக்கு கராத்தே தெரியும். வச்சிருக்க ஒரு கத்துக்குட்டி ஊவா அவளா ஊவா மட்டும்தான், அதை மட்டும் கத்துக்கிட்டு இருந்திருக்கா. ஏ கலைவி எட்டத்துல பார்த்து கத்துறது மட்டும் கத்துருக்கேன், கராத்தே கத்துக்கல. ஸோ அதனால நம்ம எப்பயுமே சொல்லுவோம் நான் கராத்தேல பிளாக் பெல்ட் அப்படின்னு. என்ன வச்சிருக்கியா? காட்டலாமா? அது சும்மா சின்ன வயசுல வாங்கி கொடுத்தாங்க. இல்ல அழுதனால வாங்கி கொடுத்தாங்க. நல்ல வேலை. கராத்தே உனக்கு தெரியாது, நான் தப்பிச்சேன். சரி நம்ம இப்போ பைரவர்கள்லாம் கூப்பிட்டோமா? ஒயிட்டி அவங்க தூங்குறாங்கல்ல. ஒயிட்டி இந்தானோடனே நம்ம வீட்டில் உள்ளவங்க ஓடி வருவாங்க பாருங்க. அதான் அங்கே ஒயிட்டி இந்தா அங்கே ஓடி வராங்க பாருங்க. இவங்க ஓடி வராங்க. அப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க இவங்களுக்கு பாதி தான் கொடுக்கணும். ஏன்னா ஸ்வீட்டு வந்து இவங்களுக்கு ஆகாது. இவங்க எப்படி சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்கள். இந்தா முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க முழுங்கிட்டாங்க. இங்கே பா சாமி கும்பிடு, வா சாப்பிட்டேல சாமி கும்பிடு. ஓடியா சாமி காப்பாற்று, சாமி காப்பாற்று. இந்தா அப்போ பூஜையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்ல வந்த கதையும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், கதையும் முடிஞ்சிருச்சு. என் பிள்ளைங்களுக்கு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோட முடிக்கிறீங்க கதையை. ஆமாம், என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறேன். இந்தடா சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த கடைசியில் முடிக்கும்போது சொல்லுவாங்களே, என்னது என்ன சொல்லுவாங்க? வணக்கம்.